நிரந்தர பொதுச் செயலாளர், நாடாள பிறந்த நலத்திட்ட நாயகர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்கள் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியிலே யார்தான் நிம்மதியாக இருக்கிறார்கள்? தாவேக ஆட்சி அமைந்த பிறகு யாருமே நிம்மதியாக இல்லை. ஆட்சியாளர்களும் நிம்மதியாக இருப்பதாக தெரியவில்லை, மக்களும் நிம்மதியாக இருப்பதாக தெரியவில்லை, அரசு ஊழியர்களும் நிம்மதியாக இருப்பதாக தெரியவில்லை, விவசாயிகளும் நிம்மதியாக இருப்பதாக தெரியவில்லை, மாணவர்களும் நிம்மதியாக இருப்பதாக தெரியவில்லை. ஏன் அவர்களை ஆட்சி கட்டில் அமர்த்தினார்களே ஜென்சி தலைமுறை, அவர்களுமே நிம்மதியாக இருப்பதாக தெரியவில்லை. ஆட்சி அமைத்த 2 மாதத்திலே ஏன் இந்த ஒப்பாரி என்று யாரும் கேட்கக்கூடாது. எல்லோருமே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இந்த 75 நாட்களிலே ஒருவித பதற்றத்தோடு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை நமக்கு உருவாகி இருக்கிறது. ஒரு நிலையற்ற தன்மை நிலவுகிறது இந்த தாவேக அரசு. இன்னும் எத்தனை மாதங்கள் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நிலைத்திருக்கும் என்று யாராவது உறுதிபட கூற முடியுமா? யாரும் உறுதிபட கூற முடியவில்லை. ஒரு உறுதியற்ற தன்மைதான் தமிழகத்திலே தற்போது நிலவுகிறது. ஏன் இந்த நிலை தொடர்கிறது? வெரி சிம்பிள். பெரும்பான்மைக்கு தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினர்களை தான் இதுவரை ஆட்சி அமைப்பதற்கு தீர்ப்பளித்த மக்கள் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை தருவார்கள். ஆனால் 80 ஆண்டுகளிலே முதல் முறையாக ஆட்சி அமைக்க தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலாக 2 ஆண்டுகளே ஆன தாவேக கட்சிக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். தாவேக கட்சி 108 மட்டும் வெற்றி பெற்ற காரணத்தினாலே அது ஆட்சி அமைக்கிற பெரும்பான்மை இல்லை என்பதனாலே 4 முறை பெரும்பான்மைக்காக ஆளுநரிடம் அழைத்தது மட்டுமல்ல, பெரும்பான்மை நிர்ணயிப்பதற்காக தேர்தலிலே தாவேக கட்சியை விசில் சின்னத்தை விஜயை எதிர்த்து போட்டியிட்ட மற்ற கட்சிகளிடத்தில, குறிப்பாக கொள்கை மாறுபாடு உள்ள கட்சிகளிடத்தில அவருடைய தயவை எதிர்பார்த்து அவர்களையும் அமைச்சரவையில சேர்த்து கொண்டுதான் இன்றைக்கு தாவேக ஆட்சி அமைத்திருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆகவே இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் வெளியிடுகிறார்கள். அப்புறம் கூட்டணி கட்சி தலைவர்களுக்குள்ளே யார் விஜயை தூக்கி பிடிப்பது என்பதிலே போட்டா போட்டி நடைபெறுவது பட்டவட்டமாக தெரிகிறது. அதிலே முதலிடத்திலே யார் வருவது என்பதிலே மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களுக்குமே கத்தி சண்டை போடாததாக கத்தி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. இது மக்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை தருகிறது. இதெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட தேர்தலுக்கு முன்பாக கரூர் பிரச்சார கூட்டத்திலே மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக வந்த 41 பேர்கள் உயிரிழந்த போது துண்ட காணோம் துணிய காணோம் என்று ஓடோடி வந்து அவர் 41 பேர்கள் உயிரிழந்த அந்த துக்கத்திலே, வேதனையிலே, துன்பத்திலே, துயரத்திலே கட்சி வேண்டாம், கட்சி அலுவலகம் வேண்டாம் என்று 71 நாட்கள் வீட்டிலே முடங்கி கிடந்தது ஒரு நிகழ்வு என்று நாம் கடந்து போனாலும் கூட, அவர் துக்கம் தாங்காமல் அவர் வீட்டிலே முடங்கிவிட்டார் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, உயிரிழந்தது ஒருவர் இருவர் அல்ல. ஒருவர் உயிரிழந்தாலே அவருக்கு ஐபிசியில, இந்தியன் பீனல் கோடுல என்ன தண்டனை என்பது இருக்கிறது. 41 பேர்கள் இறந்ததற்கு காரணமானவர்
அங்கே இறுதி சடங்கு கூட செய்ய முடியாமல் துண்டக்காரன் துணியக்காரன் என்று கரூரிலிருந்து திருச்சி வந்து, திருச்சியிலிருந்து சென்னை வந்து, சென்னையிலிருந்து வீடுக்கு போற அந்த காட்சி ஜென்சி தலைமுறைகளுக்கு வேண்டுமானால் அது திரைப்பட காட்சியாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற அந்த காட்சி இன்னும் நெஞ்சை விட்டு அகலவில்லை. ஆனால் அதே கரூருக்கு இப்போது விஜய் முதல்வராக சென்று வீரவசனம் பேசுகிறார். ஓடு 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 வர்றாம்பாரு வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்றார். வேட்டைக்காரன் மக்களை வேட்டையாடிய வேட்டைக்காரன் யார்? மக்களை 41 உயிரை பழிவாங்கிய அந்த வேட்டைக்காரன் யார்? அதற்கு தீர்ப்பு தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே நீதி அரசர்களுடைய கமிஷன் அமைத்து சிபிஐ வழக்கு தொடுத்து, அந்த சிபிஐ வழக்கு இன்றைக்கு தலைக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் சிபிஐ வழக்கினுடைய தீர்ப்பு வெளிவருகிற போது என்ன அதிர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு காத்திருக்கிறது என்பது ஆண்டவனுக்கும் நீதி அரசர்களுக்குமே வெளிச்சமாக இருக்கிறது. உண்மைக்கும் சத்தியத்துக்கும் நியாயத்திற்கும் வழக்குக்கும் சட்டத்திற்கும் அடிப்படையாக வைத்து வெளிவர இருக்கிற அந்த வழக்கின் தீர்ப்பு நமக்கு என்ன சொல்ல போகிறது என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முதல்வர் விஜய் உள்ளிட்ட இதெல்லாம் ஒரு புறத்துல மக்கள் இன்றைக்கு அசை போட்டுக் கொண்டிருக்கிற அதிர்ச்சியோடு கடந்து சென்று கொண்டிருக்கிற நிலையில முதல்வர் விஜய் உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவரும், ஆட்சியாளர்கள் அனைவருமே நிர்வாகத்திற்கு புதியவர்களாக இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. தெரிந்துதான் அந்த பொறுப்பை வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சியின் அதிகாரம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கே மிகவும் சிரமப்படுகிறார்கள். சிலர் என்ன என்று நிர்வாகம் புரியாமல் தெரியாமல் எல்லாம் தெரிந்தது மாதிரி செயல்படுவதால் ஏற்படும் குழப்பத்திற்கு தீர்வு காண முடியாமல் மாவட்டம் தோறும் கோட்டை வரை இருக்கிற உயர் அதிகாரிகள் சிக்கி சின்ன பின்னமாகி அதிர்ச்சியில இருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயர் அதிகாரிகளுடைய நிலையோ இப்படி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகள், IAS IPS அதிகாரிகளுடைய அதிரடி மாற்றம். சமீபத்தில் கூட 19 IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள். முக்கிய துறையிலிருந்து IPS அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள். இதுல என்ன முக்கியமான நிகழ்வு என்று செய்தி வெளிவருகிறது என்றால், IAS அதிகாரிகள் மாற்றத்திலே எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். அது முதலமைச்சருடைய விருப்பம். நிர்வாகத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் அவரை அதிகாரிகளை மாற்றுவதற்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது மாண்பு முதல்வருக்கு. ஆனால் அவர் அந்த கையாளுகிற முறை ஒரு அறவேக்காட்டுத்தனமான ஒரு நிர்வாக அணுகுமுறையாக விஜய் அவர்கள் கையாளுகிறாரோ. 5 நாட்களுக்கு ஒரு இடத்திலே போட்டவர்களை திரும்ப 5 நாட்களுக்குள்ளே மாற்றுவது என்பதுதான் இப்போதைய கேள்வியாக இருக்கிறது. அதிலே குறிப்பாக ஒரு கவலை தரக்கூடிய விஷயம், அந்த நியமனத்திலே தமிழக அதிகாரிகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக நாம் இதனை முக்கியமாக கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் இன்றைக்கு இந்த தாவேக அரசு முடங்கி கிடப்பதற்கு காரணமாக நாம் அலசி ஆராய்கிற போது, 2 மாதத்திலே என்ன செய்ய முடியும் என்று கேட்டுவிட்டு யாரும் கடந்து போக முடியாது. இன்னும் புறப்படவே ஆரம்பிக்கவில்லை நிர்வாகம் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் சுட்டி காட்டுகிறது. இது அரசு என்று நாம் எடுத்துக்கொண்டாலும், அரசு பகுதியில் இருப்பதாக எடுத்துக்கொண்டாலும், அதை நிர்வகிக்கிற மாண்புமிகு முதல்வர் விஜய் தலைமையில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஒரு அணியாகவும், ஆதவ் அர்ஜுனா ஒரு அணியாகவும், நிர்மல் குமார் ஒரு அணியாகவும், ராஜ்மோகன் அவர்கள் ஒரு அணியாகவும், அதிமுகவில் இருந்து அகதிகளாக சென்றவர்களுக்கு தலைமை தாங்கிய செங்கோட்டையன் ஒரு அணியாகவும், அமைச்சர்களுக்குள் அணி அணியாக
அதிகார போட்டியை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால அவர்களை மிஞ்சுகிற அளவிலே அரசு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சளைத்தவர்கள் நாங்கள் அல்ல என்று தலைமை செயலாளர் தலைமையில அணியாகவும், முதல்வருடைய நட்பு வட்டாரத்திலே முதல்வர் விஜயனுடைய ஆலோசகர்கள் அணி என்றும், முதல்வருடைய நலம் விரும்பிகள் அணி என்றும் தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை என்கிற நிலையும் வந்திருக்கிறது. இதனால் என்ன வந்துவிட போகிறது என்று நீங்கள் நியாயப்படுத்தக்கூடாது. இதனால் ஒட்டுமொத்தமாக சுகாதாரத்துறை, தொழில்துறை, கல்வித்துறை, நகராட்சி நிர்வாகம், ஊராட்சி நிர்வாகம், பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, அத்தனை துறைகளும் முடங்கி போய் கிடக்கிறது. இந்த 2 மாதத்துல எந்த துறையிலும் ஒரு சாலை போடுவதற்கோ, ஒரு குடிநீர் நீர் வழங்குவதற்கோ, ஒரு தூய்மை பணியை செய்வதற்கோ கூட எந்த விதமான டெண்டரும் இதுவரை வெளியிடப்பட்டிருக்கிறதா என்றால் அந்த விவரங்கள் வெளிவரவில்லை. ஆனால் ஆட்சியாளர்கள் அசராமல் அதிரடியாக புது புது ரீல்ஸ்களை வெளியிட்டு பப்ளிசிட்டி மட்டும் தேடிக்கொண்டே இருக்கிறார். பப்ளிசிட்டிக்கு மட்டும் குறைவே இல்லை, பாப்புலாரிட்டிக்கும் குறைவில்லை. ஆனால் தாவேக அரசுடைய ரியல் நிர்வாகம் எந்த அவலத்திலே இருக்கிறது? எப்பா 75 நாள்ல என்னப்பா செய்ய முடியும் என்ற கேள்வியை தாண்டிதான் இதை அரசினுடைய தோல்வியாக மக்களிடத்திலே நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். இதற்கு இடையிலே இடைத்தேர்தல் வருமா வராதா என்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ இல்லையோ, ராஜினாமா செய்துவிட்டு போன அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிலே இணைந்ததிலிருந்து தாவேக அமைச்சர்களை நச்சரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இடைத்தேர்தல் வருமா வராதா என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் ஐக்கியமாக்கி இருக்கிற அதிமுக அகதிகள் அணி இரவு காத்த கிளியாக இடைத்தேர்தல் அறிவிப்பு காத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தி கூடுதல் செய்தியாக இருக்கிறது. ஆகவே தாவேக அரசின் இந்த நிலையற்ற தன்மை தடுமாறுகிறதா? தாவேக அரசின் நிர்வாகம் இன்னும் எத்தனை நாளைக்குதான் இது நீடிக்கும்? இந்த நிலையற்ற நிர்வாகம் என்பது கேள்வி எழுகிற போது மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கே வெளிச்சம் என்று சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல செய்தி வரும். நன்றி, வணக்கம்.